இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பரா இருந்ததுதாங்க சொல்லணும். எப்படியோ நம்ம ஆசைப்பட்டது நடந்துருச்சு. அதாவது நம்ம விஜய் காவேரி சேர்ந்ததுல யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்க. இப்போதாங்க நம்ம பார்வைக்கு வெண்ணிலா ஒரு நல்ல மனுஷியா தெரியுறாங்கன்னு சொல்லணும். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கட்டாயப்படுத்தி பிடிக்காத ஒருத்தர் கூட வந்து வாழணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. எப்படியோ அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. வெண்ணிலாவே விஜய்க்கு காவேரி தான் பொருத்தமானவ, அவள் காதலுக்கு நம்ம காதல்லாம் ஈடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு விஜய் காவேரியை வந்து ஒன்று சேர்த்து வச்சுட்டு ஒரு வழியாக வந்து குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உண்மையாகவே இந்த சீன் வந்து வேற லெவல் தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே நம்ம விஜயுமே பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு காவேரியை வந்து திட்ட முடியுமோ திட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆத்திரம். குழந்த மேலே சத்தியம் பண்ணி எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர நீ முடிவு பண்ணிட்டல, எனக்கு அமைச்சு கொடுத்துட்டு நீ வேற ஒரு வாழ்க்கையை தேடி போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே கோவத்தில் நம்ம விஜய் வந்து பேசிட்டாரு. வெண்ணிலாவும் சில விஷயங்கள் வந்து பேசினாங்க. நம்ம காவேரி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க. நான் மனசு மாறிட்டேன், உன்னோட ஒரு நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் விஜய்க்கு ரொம்பவே பொருத்தமானவ, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்ம விஜய் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏன் காவேரி இப்படி பண்ண, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்ல, இருக்க முடியாது தாங்க, வேறு வழி தெரியலை, எனக்கு அப்போதைக்கு உங்களை எப்படினாலும் காப்பாற்றணும் அந்த பிரச்சனையிலேருந்து அப்படி மட்டும்தான் தோணுச்சு, மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தோணலை, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது, நீங்கள் கால் பண்ணும்போது கூட என்னால் அட்டன் பண்ண முடியலை, உங்களை அவாய்ட் பண்ணும்போது நான் வந்து செத்து பிழைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து நம்ம காவேரி இருந்துக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாரு என்ன நடந்தது, வெண்ணிலாவே மனசு மாறி நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டா, அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது, வா இனி எங்கே ஊருக்கு கிளம்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு கிண்டலா. இனி எங்கே ஊருக்கு போகிறது, அதான் என்னை போக விடாமல் தடுத்துட்டீங்களே, போயிட்டு கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன், நீங்கள் தான் போக விடாமல் தடுத்துட்டீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போயும் பிரச்சனை இல்லை காவேரி, வேணும்னா தாராளமாக கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சரி சரி, இப்போ என்ன தான் முடிவெடுத்துருக்குற, வெண்ணிலாவோட பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சு, அவளோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம கதையை வீட்டில் சொல்லணும்னு நினச்சிருக்கிறியா, இல்லை எப்படி இன்னுமே இந்த ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை எப்படி தான் வீட்டில் சொல்லணும்னு தெரியலைங்க. வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க காவேரி, நீ பயப்படாத, இனி வந்து உன் லைஃப்பில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் இருக்கக்கூடாது, உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரி ஹக் பண்ணி கிஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீ இப்போ வீட்டுக்கு போ காவேரி, உன்னை வந்து நான் ட்ராப் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு வந்து மற்றதெல்லாம் வீட்டில் வந்து நேரடியாக வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெளியவே காவேரியை காரில் ட்ராப் பண்ணிவிட்டு விஜய் வந்து கிளம்பிடுறாரு. 2 பேருக்குமே எப்போதும் போல் பிரியறதுக்கு மனசே இல்லை. மறுபடியும் எப்போ சேர போகிறோமோ, எப்போ பார்க்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதாக தான் இருக்குது. இங்கே காவேரி வீட்டுக்குள்ளே போனதுமே இங்கே பாட்டி, சாரதா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன காவேரி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு போனேன், இப்போ என்ன போன கையோட மறுபடியும் வீட்டில் வந்து நிற்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்கே காவேரி இருந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறாங்க. போகலான்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன், பஸ்ஸெல்லாம் ஏற போயிட்டேன், அப்புறம் வந்து என்னால் இந்த ஊரை விட்டு போக மனசு வரலைன்னு சொல்ல முடியாது, உங்களை விட்டு போக எனக்கு விருப்பமே கிடையாது, உங்கள் ஞாபகமாக இருந்தது, நான் போயிட்டா பாட்டி அம்மாவை யார் பார்த்துக்குவா, அவங்கக்கிட்ட யார் விளையாடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே குசியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னமோ போடி, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலை, நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தேன், இன்றைக்கி என்னமோ எதையும் சாதித்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. ஏய் சாரதா, கண்ணு வைக்காத பிள்ளைய, அவள் இப்போவாச்சும் சந்தோஷமாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான். காவேரி இப்படி பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சு, ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, பிள்ளை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா, இனியாச்சும் பிள்ளை வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கணும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே நிறையா இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரியை யோசிச்சுட்ருக்குறாங்க, விஜய் எப்போ வருவார், எப்படி பேசுவார், வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைகள் நம்ம காவேரிக்குள்ளே போயிட்டுருக்குது. இங்கே வீட்டுக்கு வந்த கையோட தாத்தா பாட்டியே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக கூப்பிட்றாரு. எங்கே இருக்கிறீங்க, எங்கே இருந்தாலும் சீக்கிரமே வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டாக இருக்குது. உடனே என்னாச்சு, எதுக்காக விஜய் இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியுமே வேக வேகமாக வராங்க. என்னடா ஆச்சு விஜய், என்ன என்ன விஷயம், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. தாத்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இனி சந்தோஷமான விஷயந்தான், அதை சொல்கிறதுக்காக தான் உங்களை நான் வந்து கூப்பிட்டேன். அப்படின்னு சந்தோஷமான விஷயம், வெண்ணிலா வந்து ஊருக்கு போயிட்டா, என்னையும் காவேரி சேர்த்து வச்சுட்டு இனி எங்கள் லைஃப்பில் அவள் வந்து தொந்தரவாக இருக்க மாட்டா, எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை ஆல்ரெடி
ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே, வெண்ணிலா எப்போவும் மனசு மாறிட்டால, நானே வந்து அதை நோட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லைனாலும், இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சஸ்பென்ஸோடு நம்ம விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. எங்கள் தாத்தாவுக்கு கைகால் வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டேது. என்ன விஜய், என்ன சாரதா வந்து ஒத்துக்கிட்டாளா அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு, காவேரி இங்கே அனுப்பிச்சுட்றேன்னு சொல்லிட்டாளா, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அடுத்தடுத்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு வெண்ணிலாவோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த காவேரியவும் விஜய்கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பாட்டி, நீங்கள் இப்படிலாம் எதனாலும் பேசிகிட்டு இருக்கிறாதீங்க. காவேரி என் வாழ்க்கையில் கிடச்ச பொக்கிஷம், அவளை வந்து நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையும் கிடையாது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அவள் இதனாலும் வயசான காலத்தில் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா விஜய், அதெல்லாம் நீ கண்டுக்காத. இப்போ என்ன நீ குட் நியூஸ் சொல்ல போகிற அதை மட்டும் சொல்லு. என்னால் ஆர்வம் தாங்க முடியலை, இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் மயக்கம் போட்டே விழுந்துருவேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம விஜய் வந்து விஷயத்தை போட்டு உடைச்சிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொள்ளுத்தத்தா கொள்ளுப்பாட்டி ஆகிட்டீங்க, உங்களுக்கு பேரப்பிள்ளை வரப்போகுது, கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எங்கள் தாத்தா பாட்டி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அப்படியே தாத்தானால நம்பவே முடியல. என்ன விஜய், இது உண்மையா நீ சொல்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க தாத்தா. இந்த விஷயத்தில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா, இது உண்மைதான், இதெல்லாம் எப்போவோ வந்து தெரிஞ்சிருச்சு. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது, அவள் சொல்லலை. நானே வந்து ஒரு சூழ்நிலையில் தான் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போவே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது தான். ஆனால் எங்கே இந்த வெண்ணிலா பிரச்சனைனால ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை, பசுபதினால. சரி, எல்லா பிரச்சனையும் முடியட்டும், அப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ தான் வெண்ணிலாவோட பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, பசுபதியோட பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன தாத்தா, அதான் சொல்லியாச்சு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. விஜய், எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது என் பேத்தியை நான் பார்க்கணுமே, என் பேத்தியை பார்த்தா தான் எனக்கு இன்னுமே ரொம்ப இதாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. என்ன பாட்டி, எதுவுமே பேச மாட்டேறீங்க, உங்களுக்கு என்ன சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இல்லை விஜய், நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிறேன். பாவம் இந்த மாதிரி டைமில் காவேரி நான் ரொம்பவே பேசிட்டேல, அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, அதனால தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நினைக்காதீங்க பாட்டி, காவேரி இதை ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்க மாட்டா. அவன் இந்த டைமில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா தான், அது எனக்கே ரொம்பவே வருத்தமாக இருந்தது. ஆனால் அவள் சொன்ன விஷயம், என் பிள்ளை எதையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து எதிர்த்து இந்த உலகத்துக்கு வரும், எல்லாத்தையுமே தாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறையா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தா. அதனால் காவேரி நினைக்க எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. காவேரி மாதிரி ஒரு பொண்ணுலாம் உண்மையாகவே இந்த உலகத்தில் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, உடனே காவேரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அவள் இனியும் அங்கேருந்து கஷ்டப்படக்கூடாது, இங்கே அவளை மகாராணியாக நம்ம தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி விஜய் எல்லாருமே பேசிக்கிறாங்க. இப்போ அதுக்காக தான் தாத்தா கிளம்புறேன். காவேரி ரொம்பவே பயந்தா, அவங்க வீட்டில் இப்போவும் என்ன சொல்கிறாங்களோ இந்த விஷயத்தை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜய், இந்த விஷயத்தில் எவ்வளோ கோபமாக இருந்தாலுமே பேரண்ட்ஸோட மனசு மாறிடும் ரொம்பவே ஈஸியாக. இது அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் இல்லையா, ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை, ஒரு உயிர் வரப்போகுதுன்னா அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். நீ போயிட்டு ரொம்பவே தைரியமாக சொல்லு, இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே, கண்டிப்பாக சாரதா மனசு மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்க்கு நல்லபடியாக ஒரு சில தைரியமான வார்த்தைகள்லாம் சொல்லி நம்ம தாத்தா அனுப்பிச்சி விட்றாரு. கெத்தாக நம்ம விஜயுமே போயிட்டு அங்கே சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. சாரதா விஜயை பார்த்ததும் எப்போதும் போல் கோவப்படுறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க, நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துடக்கூடாதா, இப்போ தான் கொஞ்சம் காவேரி வந்து சந்தோஷமாக இருந்தா, அதை கெடுக்கிறதுக்குன்னு இங்கே கிளம்பி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே விஜய்க்காக தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம காவேரி. அப்போ தான் ரூம்குள்ளே போயிருப்பாங்க. அதுக்குள்ளேயும் விஜய் வந்து இங்கே சாரதா கத்தவுமே மறுபடியும் ரூம்குள்ளே போனால் காவேரி வந்து வெளியே வேகமாக குடுக்குன்னு ஓடியாந்துடுறாங்க. விஜயை பார்த்ததுமே காவேரிக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு, தயவு செஞ்சு இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு எதனாலும் பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குற ஒரு மனநிலைமையில இல்லை, கேட்குறதுக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது, சரிங்களா. எங்கள் பொண்ணு வாழ்க்கையை நாங்கள் எப்போவும் முடிவு பண்ணிட்டோம், டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதை நம்ம வந்து சட்டப்படி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எதுவுமே பேசாதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் காவேரியுமே ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்களே எதனாலும் முடிவெடுத்துக்கிறாதீங்க, சரிங்களா. டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவெடுத்தாளா, உங்ககிட்ட காவேரி சொன்னாளா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே காவேரி மூஞ்சியை நமக்கு சாரதா இருந்துக்கிட்டு பார்க்குறாங்க. என்னடி, உனக்கு இதில் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்லிடுறாங்க ஓப்பனாக. இங்கே அப்புறம் பாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க, கங்கா குமரன் எல்லாருமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமும் நம்ம லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு
விஜய் முடிவு பண்ணி இங்கே காவேரி கிட்ட வந்து சொல்கிறாரு, காவேரி உண்மையை நீயா சொல்ல போறியா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம காவேரி அமைதியாகவே இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். காவேரி மறைச்சு மறைச்சு வச்சுருந்த ரகசியம், உங்கள் செல்ல பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்கிறா. இப்போ எத்தனை மாதம் தெரியுமா? 3 மாதம் ஆச்சு. இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து அவள் சொல்லலை அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே சாராவுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஒரு பக்கம் சந்தோஷமாகவே இருக்குது. இங்கே கங்கா, குமரன், பாட்டி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடியே கள்ளி, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதாவுக்கு என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் வெளியே வந்து அதை வந்து கோவமாக தான் காட்டிக்கிறாங்க. ஏய் காவேரி, அன்னைக்கு என்னென்னமோ சொன்னேன், உங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படி தான் சொன்னேன். இப்போது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது. விஜய், இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. பரவாயில்ல, நாங்கள் காவேரி நாங்களே பார்த்துக்குறோம், வயிற்றில் வளர்கிற குழந்தையும் நாங்களே பார்த்துக்குறோம், உங்களை நம்பிலாம் உங்கள் கூட அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் வெண்ணிலாவும் நினச்சினா பயப்பட எதுவுமே இல்லை. வெண்ணிலா வந்து அவள் எங்களை சேர்த்து வச்சுட்டு அவள் கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் வெண்ணிலானால எங்கள் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே சாரதாவோட மனசை வந்து ஏற்றுக்க மாட்டேது. இங்கே பாருப்பா, அந்த வெண்ணிலா பொண்ணெல்லாம் என்னால் நம்ப முடியாது. இப்போ நல்லவங்க மாதிரி போவா, மறுபடியும் நாளை பின்ன வந்து பிரச்சனை பண்ணுவா. இதனால காவேரி தான் கஷ்டப்படுவா. நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு, நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியும் உங்கள் அம்மா வந்து ஈகோனால தான் இப்படி நம்மளை பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. நீ இப்போ என்ன சொல்கிற காவேரி, நான் போகவா இல்லை நீ என் கூட வரையா? நான் தனியாக போகவா, நம்ம சேர்ந்து போவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம காவேரி ரூம்குள்ளே போகிறாங்க. இங்கே விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போது காவேரிக்கு நம்மளை விட அவங்க அம்மா தான் முக்கியம், அவங்க அம்மா தான் முக்கியம். ஆனால் இந்த மாதிரி டைமில் கூட நம்மளை அவள் இப்படி விட்டு கொடுக்குறது கரெக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டில் இருக்கிறாங்க. அதான் என் பொண்ணு தான் ரூம்குள்ளே போயிட்டால, நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதுக்காக இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எங்கள் நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்கிறீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே கங்கா குமரன் கூட விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. அத்தை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு. காவேரி இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. இந்த மாதிரி டைமில் விஜய் கூட தான் காவேரி இருக்கணும். அவளை இப்போவும் நீங்கள் விஜய் கூட இருந்து பிரித்து வைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடாதீங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆளாளுக்கு வந்து கருத்துலாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமா ரொம்பவே திமிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரூம்குள்ளே இருந்து வெளியே காவேரி வராங்க, பேக்கோட வராங்க. இதை பார்த்த நம்ம விஜய்க்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. காவேரி நம்ம கூட கிளம்பி வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா இங்கே மற்ற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடி பேக்கோட வர்ற, என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் மனசு மாறும்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணேன். இனியும் வந்து நான் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இல்லை. என் மனசும் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. அதனால் நான் விஜய் கூட வந்து அவர் கூடயே நான் வீட்டுக்கு போகிறேன். அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து அதிரடியான முடிவெடுக்கிறாங்க. கங்கா குமரன் வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் காவேரி, இப்போ எடுத்த முடிவு தான் ரொம்பவே சரியானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது என் பேச்சை நீ மீறி நீ என்னானாலும் முடிவெடுத்துக்குவியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அம்மா, உங்கள் சம்மதத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஆனால் இப்போ கூட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். இப்போ கூட நீங்கள் வந்து சும்மா விஜயவே குறை சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. விஜயை தவிர என்னை வந்து யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது. விஜய் ரொம்பவே தங்கமானவர். இதுக்கப்புறமும் அவரை வந்து நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. எனக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டார். பசுபதினால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லிட்டு இங்கே விஜய் கூட வந்து கிளம்புறாங்க. நம்ம சாரதா பயங்கர பேரதிர்ச்சியில் இருக்கிறாங்க. காவேரி எடுத்த முடிவு தான் ரொம்பவே சரி. இனியும் சாரதாவோட முடிவுக்காக நம்ம காவேரி வெயிட் பண்ணுறது ரொம்பவே வேஸ்ட்டு. இதனால விஜய் தான் கஷ்டப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அன்பு உறவுகளை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.